ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் என்ன வீடியோ போட்டாலுமே நிறைய பேர் வந்து விஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜுமே பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அந்த பிடிஎஃப் வந்து செக்ரட்டரி ஆஃபீஸ் வந்து டிசம்பர் மந்த் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவோ அசிஸ்டன்ட் ஜாப் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஜான் மந்த்துக்குள்ளே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்பயே சொல்லியிருந்தேன், அந்த பிடிஎஃப்ல ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10,000 பேருக்கு ஜான் மந்த் எண்ட் இல்லை ஃபெப்ரவரி மந்த் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் அவங்களோட டார்கெட்டாகவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதுதான் வந்து அதுக்கான ஒரு ப்ரூஃப். 10,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி மந்தில் அப்பாயின்மெண்ட் ஆட், அதாவது ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல முதல் வாரத்தில் முதல்வரோட இதுல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லேயே வந்துட்டு. ஸோ இந்த ஜாப்ல தான் விவோ அசிஸ்டன்ட் ஜாப்மே இன்க்ளூட் பண்ண அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ரீசன்னால டிலே ஆகுது தெரில. பட் இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வரல. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ அண்ட் அந்த எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இன்னும் நடக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் செக்ரட்டரி ஆஃபீஸ் ரீச் அவுட் பண்ணி கேட்ட வரைக்கும் சரி. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி கேட்டுப்போய் தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டுப்போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தரல. பட் வந்துச்சுன்னா நாங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் செக்ரட்டரி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன். ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. இப்போ எலெக்ஷன் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டப்ப அவங்க எனக்கு என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்ச அப்புறம் சேம் கவர்மெண்ட் இப்போ டிஎம்கே இருக்காங்க அப்படின்னா டிஎம்கே வந்தாலும் சரி, வேற கவர்மெண்ட் வந்தாலும் சரி, மினிஸ்ட்ரி அந்த இதுங்கிற லெவல் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மினிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகுறப்ப செக்ரட்டரி ஆஃபீஸாக இருக்கட்டும், அதுக்கு கீழே அந்த மேல் இடத்துல இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி ஒருவேளை வந்து சேம் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது டவுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதன் அடிப்படையில இந்த ஜாபா இருக்கட்டும், இந்த இது எல்லாம் போச்சுன்னா ஓகே. பட் இது வந்து அப்படி வெளியிடல. ஒவ்வொரு தாலுக்காக்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில உள்ள ஒவ்வொரு தாலுக்காக்கும் டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பேஸ் பண்ணி தான் நமக்கு ஹையரிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்க போய் ஒரு கேஸோ ஏதோ ஒண்ணு வந்தா கூட, இப்போ வந்து ஒரத்தநாட்ல கேஸ் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் அந்த கேஸ் வந்து யார் அஃபெக்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரத்தநாடு பீப்பிள். ஒரத்தநாட்ல யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன். இது எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷன் கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு அப்புறம் மோஸ்ட்லி ஒரு 70-80% என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. இது ஹோல்டுல இருக்குன்ட்டு. பட் அவங்க வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் மாரி ஒண்ணு ரெடி பண்ணி அத வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து வேலை கிடைக்கிற மாரி மோஸ்ட்லி இதான் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த இது கவர்ன்மெண்ட் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து கேன்சல்னு சொல்லிட மாட்டாங்க. பட் ஹோல்ட்லயே போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் பிப்ரவரி மந்த் 1 மந்த் தான் இருக்கு. இந்த மந்த்க்குள்ள ஃபுல் ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு உங்களுக்கு அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நீங்க அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த 10,000 பேர் இந்த பிப்ரவரி மாசத்துல குடுக்குறது ரொம்ப ரொம்ப டவுட். ஸோ இதே மாரி அவங்க வேற ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணி எலக்ஷனுக்கு முன்னாடி குடுத்தா தான் சான்சஸ். பட் எலக்ஷனோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 20 இல்ல அந்த 3 வீக் ஆர் அந்த 4த் வீக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அனௌன்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா நமக்கு வேற சான்சஸே இல்ல. ஸோ இந்த எலக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். பட் இந்த மீன் வயல்ல நீங்க வந்து ஆ வேற ஏதாச்சும் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பணம் குடுத்துருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு பணம் குடுத்தது வந்து உங்களோட சொந்த விருப்பத்தில தான் குடுத்துருக்கீங்க. பட் நீங்க குடுத்து இந்த ஜாப் போட்டாலும், போடலனாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கிட்ட பணம் குடுத்தீங்களோ அவங்க தான் ஏத்துக்கணும். பட் முக்காவாசி 95% வந்து நான் பணம்லாம் குடுக்கல. நான் நேர்மையா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நேர்மையா தான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு இன்டர்வியூ நேர்மையா தான் வந்திருக்குன்னு சொல்றீங்க. உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுச்சு அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு போடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த பிப்ரவரி மந்த் முடிஞ்சுச்சு, அப்ப போடல அப்படின்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு அப்புறம் வந்தா தான் வரும். இல்லன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இத பத்தி வேற ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சுச்சுன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். ப்ளீஸ் தயவு செய்து அப்படிலாம் போட்டு என்னையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.